நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்துவது, மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து விவாதங்கள் நடைபெற உள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான சூழல்ல நாடாளுமன்றம் கூடியிருக்கு. நாடாளுமன்ற வரலாற்றுல முக்கியமான நாளும் கூட. இந்த மசோதாவை எந்த வடிவத்தில் கொண்டு வர போறாங்க? இதன் மீதான விவாதம் எப்படி நடக்க போது? தற்போதைய முதற்கட்ட விவரங்கள் என்ன? மூன்று நாள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடும் மோதலுக்கான களமாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீடுக்கு ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆதரவளிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதிலே தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறையும், அதே போல சிறிய மாநிலங்கள் பாதிக்கப்படும், அவர்களுடைய குரல் நசுக்கப்படும் என கடும் எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே தலைமையிலே இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடைபெற்றது. ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அந்த ஆலோசனையிலே கலந்து கொண்டார்கள். தொகுதிகள் மறுவரைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்றும் நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே மல்லிகார்ஜுன் கர்கேவுடைய நாடாளுமன்ற அலுவலகத்திலே ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள், திமுக, சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த ஆலோசனையிலே பங்கேற்கிறார்கள். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தொகுதிகள் மறுவரைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறார்கள். 2011ஆம் வருட மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. 10 வருடங்கள் பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு எப்படி இத்தகைய நடவடிக்கையை எடுக்க முடியும்? அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த கணக்கெடுப்பை முடித்து அதிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்து அதன் அடிப்படையிலே ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இன்று வலியுறுத்த இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை அறிமுகப்படுத்தக்கூடாது என நோட்டீஸும் கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே ஆளும் பாஜக கூட்டணி தொகுதிகள் மறுவரையை தாமதப்படுத்தினால் மகளிர் இடஒதுக்கீடு தாமதப்படும், அது தாமதப்படக்கூடாது, 2029ஆம் வருடம் மக்களவை தேர்தலிலேயே அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மக்களவையிலே இது குறித்து விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போலவே பல்வேறு மகளிர் மக்களவை உறுப்பினர்களை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக பாசுரி ஸ்வராஜ், அபராஜிதா சாரங்கி, ரக்ஷா கட்சே போன்ற பல்வேறு பாஜகவின் மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த விவாதத்துக்கு எதிராக மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி கடும் எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 3 நாள் கூட்டத்தொடர் கடும் மோதலுக்கான களமாக இருக்கும் எனவும் இந்த 3 நாட்களுமே மத்திய அரசுக்கு மிகவும் பெரிய சவாலாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கணபதி, ஏன் அவசரமாக இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட முக்கியமான கோரிக்கை. இந்த நிலையில நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 நாட்கள் ஒரு கடும் விவாதத்திற்கான மோதலுக்கான ஒரு களமாக இருக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே இல்லை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.